சிஏ ஃபவுண்டேஷன் கிளாஸ் ஆரம்பிக்க போறோம்னு சொல்லியிருந்தோம்ல. ஸோ அதோடைய ஃபர்ஸ்ட் ஒரு ஏதோ ஒரு பிராக்டிக்கல் சினாரியோ கொடுத்து ஏதோ ஒரு கதை கொடுத்து இந்த கதையில மிஸ்டரியே பண்ணது சரியா தப்பா? அதாவது ஒரு ப்ரொஃபஷனல் லெவல் சிஏ ஃபவுண்டேஷன் எக்ஸாம் வந்து ஒரு கிளாஸ் 12 ஒரு போர்டு எக்ஸாம் உடைய என்ன மாதிரி டிஃபர் ஆகும்? சிஏ பொறுத்த வரைக்கும் சென்டென்சஸ் புரிஞ்சுக்கிறது வேற, கான்செப்ட் புரிஞ்சுக்கிறது வேற. ஃபவுண்டேஷன்ல லா பேப்பர் பாஸ் பண்ணோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணும்? ஹலோ நண்பாஸ் அண்ட் நண்பீஸ், நம்ம வந்து சிஏ ஃபவுண்டேஷன் கிளாஸ் ஆரம்பிக்க போறோம்னு சொல்லியிருந்தோம்ல. ஸோ அதோடைய ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோ மாதிரி தான் இந்த வீடியோ. இன்னைக்கு வந்து நம்ம சிஏ ஃபவுண்டேஷனுக்கு லா ஃபேக்கல்ட்டியை வந்து நம்ம இன்ட்ரோ கொடுக்க போறோம். ஸோ நம்ம கூட இருக்கிறது வந்து கௌதம். அவர் தான் வந்து நம்மளுக்கு லா எடுக்க போறாரு. அண்ட் அவரை பத்தி நம்ம அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கௌதம், உங்களை பத்தி ஒரு குட்டி இன்ட்ரோ கொடுங்க. அண்ட் உங்களுடைய அந்த லா டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸை பத்தியும் ஷேர் பண்றீங்களா கொஞ்சம்? ஷூர். ஹலோ கிருபாகரன் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். மை நேம் இஸ் கௌதம். நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, கரண்ட்லி ஐ எம் அ சிஏ ஃபைனலிஸ்ட் அண்ட் சிஎம்ஏ ஃபைனலிஸ்ட். ரெண்டு கோர்ஸ்லையுமே இன்டர்மீடியட் முடிச்சு வச்சிருக்கேன். ஐ ஹவ் 3 to 4 years ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அது கூட. அண்ட் ஐம் கரண்ட்லி ப்ரிப்பேரிங் ஃபார் மை சிஏ ஃபைனல்ஸ். ஸோ அகாடமிக் சைடில் என்ன பண்ணியிருக்கேன்னா தட் இஸ் மை பேக்ரவுண்டு. அது கூட சேர்த்து ஐவ் பீன் ஹேண்ட்லிங் ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் and foundation students I've been mentoring for quite a while now. So over the years, foundation classes-க்கு மெயினாக லா அண்ட் எக்கனாமிக்ஸை கொஞ்சம் நாட்களாக ஹேண்டில் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இன் ஷார்ட் தட் இஸ் அபவுட் மீ. இன் டீட்டெயில் நிறையா பேசுவோம் போக போக. பட் ஷார்ட் இன்ட்ரோனா என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா தட் இஸ் அபவுட் மை செல்ஃப். ஓகே, கிரேட். அண்ட் நம்ம வந்து இப்போ சிஏ ஃபவுண்டேஷன் எழுத போறவங்க யாருன்னா, இது வரைக்கும் வந்து ஸ்கூல் எக்ஸாம் மட்டும் எழுதி இருக்கவங்க திடீர்னு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் எக்ஸாம் எழுத போறாங்க, கரெக்டா? ஸோ ஒரு ஃபவுண்டேஷன் எக்ஸாம், ஒரு சிஏ ஃபவுண்டேஷன், அதாவது ஒரு ப்ரொஃபஷனல் லெவல் சிஏ ஃபவுண்டேஷன் எக்ஸாம் வந்து ஒரு ஒரு கிளாஸ் 12 ஒரு போர்டு எக்ஸாம் உடைய என்ன மாதிரி டிஃபர் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஓகே. ஸோ இப்போ பசங்க வந்துட்டு இத்தனை நாள் எய்தர் மெஜாரிட்டி ஆஃப் நம்ம ஸ்டூடெண்ட் பேஸ் தமிழ்நாட்டில் ஸ்டேட் போர்டு தான், அண்ட் ஒரு சின்ன போர்ஷன் சிபிஎஸ்சியில் படித்தவங்க இருக்காங்க. நம்ம இந்த வீடியோவை லார்ஜ்லி ஸ்டேட் போர்ட் பசங்களை பேஸ் பண்ணி போவோம். சின்ஸ் தட் வுட் கேட்டர் த மெஜாரிட்டி. சிபிஎஸ்சி பசங்களுக்கு வில் டூ சம்திங் தனியாக, அவங்க எப்படி இதை அப்ரோச் பண்ணணும்னு. ஸோ இப்போ ஸ்டேட் போர்டை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாள் நமக்கு என்ன ட்ரெயின் பண்ணியிருந்தாங்க, ஒரு எக்ஸாம்ஸ்க்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம், யாரும் சொல்லி கொடுத்தாங்களோ கொடுக்கலையோ, பட் இன்ஹெரண்டாக நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம்னா, எக்ஸாமில் நம்ம புக்கில் இருக்க பாயிண்ட்ஸை பைஹார்ட் பண்ணிட்டு போனாலும் போதும். பைஹார்ட் பண்ணுறது மேண்டேட்ரி, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோமாங்கிறது ஆப்ஷனல். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் வெதர் நம்ம புரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ, ஒரு கொஸ்டின்ல 6 கீ பாயிண்ட் இருக்கு. அந்த 6 கீ பாயிண்ட் நம்ம மெமரைஸ் பண்ணிட்டோம்னா எக்ஸாம்ல அந்த 6 கீ பாயிண்ட் எழுதுவோம், டைரக்ட் கொஸ்டின் இருக்கும், மார்க் வந்துடும். 98, 9 and 100 கன்ஃபார்ம். இதை பண்ணால் போதுமானது. பட் சிஏ அதுலேருந்து எந்த இடத்துல வேறுபடும்னா, இங்கே உங்களுக்கு மெமரி பவர் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. நீங்க 11th 12th வந்துட்டு பூரா புக்கையும் கரைச்சு குடிச்சிருக்கீங்க, மெமரி பண்ணிருக்கீங்க, அந்த அளவுக்கு ஒரு மெமரி பவர் இருக்குன்னா தட் இஸ் டெஃபினெட்லி ஆடட் அட்வான்டேஜ். மிகப்பெரிய அட்வான்டேஜ் அது. உங்களுக்கு பெரிய எட்ஜ் கிடைக்கும். ஆனா இங்க மெமரைஸ் பண்றதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டஃப். நம்மளோட பிரைமரி ஃபோக்கஸ் எங்க போக வேண்டியது இருக்குன்னா இஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் கான்செப்ட்ஸ். அண்ட் நம்ம பிரைமரியாக அதை பண்ணால் அது கூட சேர்ந்து வர பை ப்ராடக்ட்டுக்கு கூட வர எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட் தான் மெமரைசிங் ஸ்டஃப்ங்கிறது. ஸோ அந்த அடிப்படை பெர்ஸ்பெக்டிவ் நம்ம ஸ்கூல்ல என்ன பண்ணிட்டு இருந்தோமோ அது அப்படியே 180 டிகிரி புதுசாக ஒரு விஷயம் பண்ண போறோம். ஏன்னா இப்போ நமக்கு ஸ்கூல்ல நம்ம ஏன் புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன் மெமரைஸ் பண்ணா போதுங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா, இப்போ நம்ம 12th கொஸ்டின் பேப்பர் கடந்த 5 வருஷத்தோட எடுத்து பார்த்தாலுமே கொஸ்டின்ஸ் எப்படி இருந்திருக்கும்னா, ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மார்க் அப்ஜெக்டிவ் இருக்கும், 1 மார்க்ஸ் ஒரு ஃபில்லப்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இருக்க எல்லா டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர்ஸுமே 2 மார்க்காக இருக்கட்டும், 5 மார்க்காக இருக்கட்டும், 6 மார்க்காக இருக்கட்டும், எல்லாமே டைரக்ட் கொஸ்டினாக இருக்கும். இப்போ சேல் ஆஃப் கூட்ஸில் ப்ரைஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குன்னா, டிஃபைன் ப்ரைஸ், வாட் டு யூ மீன் பை ப்ரைஸ், இஸ் ப்ரைஸ் மேண்டேட்ரி, இவ்வளோதான் கொஸ்டின் இருக்கும். 2 லைனுக்கு மேலே கொஸ்டின் இருக்கவே இருக்காது. கன்சிடரேஷன் பற்றி ஒரு கொஸ்டின் வருதுன்னா, டிஃபைன் கன்சிடரேஷன், வென் இஸ் கன்சிடரேஷன் நாட் நெசசரி, இவ்வளோதான் இருக்கும் கொஸ்டின். அப்போ அந்த இடத்துல எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா இல்லையாங்கிறது முக்கியமே இல்லாமல் போயிடுது. எனக்கு என்ன போகுதுன்னா, கன்சிடரேஷனுக்கு ஒரு டெஃபினேஷன் இருக்கும் 2 லைனுக்கு, கன்சிடரேஷன் மேண்டேட்ரின்னு ஒரு லைன் இருக்கும், அது கீழே 6 சப் பாயிண்ட் இருக்கும்.
எப்பெல்லாம் கன்சிடரேஷன் தேவையில்லை, இந்த கேஸ்ல தேவையில்லைன்னு அந்த 6 சப்மிட்டிங்க ஞாபகம் வச்சிருந்தனால் ஐ வில் பி ஏபிள் டு ஸ்கோர் வெரி குட் மார்க்ஸ். இங்க அண்டர்ஸ்டாண்டிங்கிற ஒரு தேவைக்கான ஒரு விஷயத்துக்கான தேவையே இல்லாம ஆல்மோஸ்ட் போயிருச்சு. அது தவறான மெத்தடான்னு கேட்டால் தே ஹேவ் தேர் ஓன் ரீசன்ஸ். ஏன் அந்த எக்ஸாம்ஸ் அந்த லெவல் இருக்குங்கிறதுக்கு அது காரணம் இருக்கு. அதை நம்ம தனியாக கூட பேசிக்கலாம், இப்போ பிரச்சனை இல்லை. பட் when you're coming into CA அந்த எக்ஸ்பெக்டேஷன் மொத்தமாக வேறுபடும். இங்கே நீ மெமரைஸ் பண்ணியிருக்கியோ இல்லை, தட் இஸ் இம்பார்ட்டன்ட் தான். பட் அதையும் தாண்டி வாட் இஸ் கோர்னா, எது இருக்கிறதுலே அடிப்படையான விஷயம்னா நீ புரிஞ்சிருக்கியா இல்லையாங்கிறது தான். அந்த கான்செப்டை உன்னால ஒரு ப்ராக்டிக்கல் சுச்சுவேஷன்ல அப்ளை பண்ண முடியுதா இல்லையாங்கிறதா இங்க கேள்வியே. ஏன்னா இங்க டைரக்ட் கொஸ்டின்ஸ் ப்ராபப்ளி 100ல 30 to 35 மார்க்ஸ் வரும், அவ்வளோதான். 65 to 70 மார்க்ஸ் ஃபவுண்டேஷன் ஆகட்டும், இன்டர் ஆகட்டும், லா ஆகட்டும், ஆடிட் ஆகட்டும், கேஸ் பேஸ்ட் ஸ்டடியாக தான் இருக்க போகுது. விச் மீன்ஸ் தட் ஏதோ ஒரு ப்ராக்டிக்கல் சினாரியோ கொடுத்து, ஏதோ ஒரு கதை கொடுத்து, இந்த கதையில மிஸ்டரியே பண்ணது சரியா தப்பா, மிஸ்டர் பியால கோர்ட்டுக்கு போக முடியுமா முடியாதான்னு உன்னைய ஜட்ஜ்மெண்ட் எழுத சொல்ல போறாங்க. அப்போ அந்த இடத்துல எனக்கு வெறும் ப்ரொவிஷன்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சிருக்கேன், நான் எல்லா ப்ரொவிஷனும் ஞாபகம் வச்சிருக்கேன். பட் என்னால புரிஞ்சுக்க முடியலன்னா என்னால அது அந்த ஆன்சர்ல கொண்டு போய் அப்ளை பண்ண முடியாது. ஓகே. அண்ட் ஸ்கூல்ல வருஷம் ஃபுல்லா அந்த 4 or 5 சப்ஜெக்ட் கோர் சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அதை படித்தோம். வருஷம் ஃபுல்லா எக்ஸாம்ஸ் இருந்துச்சு. பட் ஆக்சுவலா மெஜாரிட்டி ஆஃப் எஸ் எப்போ உண்மையா படிக்க ஆரம்பிப்போம் அந்த கடைசி 1 மாசம் 2 மாசம் டைம்ல தான், பப்ளிக்கு முன்னாடி. அது முன்னாடி குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி, 3 ரிவிஷன் அத்தனை இருந்தாலுமே அந்த ஆக்சுவல் பயம் வந்து எக்ஸாமுக்கு உண்மையா படிக்கிறது அந்த கடைசி 2 மாசம் தான். அண்ட் 12th ஆர் ஸ்கூலுக்கு அது போதுமானதாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் தேவையில்லை, மெமரைசிங் மட்டும்தான் அங்கே போகுது. என்னால் குருட்டு மனப்பாடம் எனக்கு அந்த கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா கடைசி 2 மாசத்துல ஒரு சாதாரண ஸ்டூடெண்ட்னால பண்ணிட முடியும். பட் இங்க எது வித்தியாசப்படும்னா 6 மாசம் ஃபவுண்டேஷனுக்கு நம்ம அலோகேட் பண்றோம்னா, இப்போ 12th ஏப்ரல்ல முடியுது இல்லையா, மார்ச் ஏப்ரல் அந்த இடத்துல முடியுது. செப்டம்பர் ஆர் ஜான்வரி 6 months or 8 months நம்ம எடுத்துக்கிறோம்னா, ஃபிக்ஸ் பண்றோம்னா, ரைட் ஃப்ரம் டே 1 கன்சிஸ்டன்டாக இருந்தால் மட்டும்தான். ப்ராபப்ளி ஃபர்ஸ்ட் டே உன்னால 8 மணி நேரம் படிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் டே 3 to 4 hours படிக்கலாம், இல்லை 2 to 3 hours 1 hour உட்காரணும்னா கிராஜுவலாக அது இன்க்ரீஸ் ஆகும். 1 மாசம் கழிச்சு ஒன்ஸ் அது ஹேபிட்டாக ஃபார்ம் ஆயிருச்சுன்னா அந்த ஃபர்ஸ்ட் டே 1 hour உட்கார்ந்ததுங்கிறது தானா அட்லீஸ்ட் 4 hours மாறும், தானா மாறும். அந்த டெய்லியும் இன்னைக்கு படிக்க தோணலாலும் பரவாயில்ல, இன்னைக்கு பசிக்குதுனாலும் பரவாயில்ல, தூக்கிறதுனாலும் பரவாயில்ல, அந்த 1 hour நான் உட்காந்துட்டேன்னா தவறாம அந்த ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் உட்கார ஆரம்பிச்சிடுவேன். ஹேபிட் வரும், 1 மாசம் கழிச்சு உட்காரலாம் கில்ட் ஆகிற அளவுக்கு போயிடும். ஸோ அந்த ஹேபிட் நான் ஃபார்ம் பண்ணிட்டேன்னா, கன்சிஸ்டண்டா இருந்துட்டேன்னா அந்த 6 மாசமுமே அந்த கன்சிஸ்டன்சியை நான் மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஸோ ஸ்கூல்ல அந்த முழு பீரியட்ல ப்ராப்ளி 30 to 40% நம்ம எஃபெக்டிவாக இருந்திருப்போம். நம்ம ஆக்சுவலாக புக் எடுத்து படிச்சிருப்போம். மற்ற எல்லா டைமே நமக்கு சும்மா இருக்க கூட டைம் இருந்திருக்கும், பட் படிக்கணும்னு தோணிருக்காது, ஏன்னா தேவைப்பட்டிருக்காது. பட் இந்த இடத்துல அந்த கன்சிஸ்டன்சி இஸ் ஆஃப் அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். நிறைய வித்தியாசங்கள் இருக்கு ஸ்கூல்ல நம்ம படிச்ச மெத்தடாலஜிஸ்க்கும் சிஎல் நம்ம யூஸ் பண்ண போற மெத்தடாலஜிஸ்க்கும். பட் ஹைலைட்டா எடுத்தோன்னா 3 சொல்லணும்னா இந்த 3 தான் இருக்கும். சரி, இப்போ லாவை இப்போ எப்படி அப்ரோச் பண்றதுன்னு கேட்டோம்னா, லால தான் நம்ம புதுசா படிக்க போறோமான்னு கேட்டோம்னா 70 to 80% ஆஃப் லா இஸ் ஆல்ரெடி கவர்ட் இன் யுவர் ஸ்கூல் சிலபஸ். 11th and 12th ஸ்டாண்டர்ட்ல இப்போ புது சிலபஸ்ல இருக்கிறது, கடைசி 5 வருஷத்துல இருக்க ஸ்கூல் சிலபஸ்ல சிஏ ஃபவுண்டேஷன் சிலபஸ் இருக்கு. ஸ்டேட் போர்ட் சிலபஸ்ல 11th you have contract act, 11th you have partnership act, 11th and 12th you have companies act, 12th you have negotiable instruments act. இதுதான் சிஏ ஃபவுண்டேஷன். சிஎம்ஏ ஃபவுண்டேஷன்ல இதை விட கம்மி சிலபஸ் தான். சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் பூராமே 11th 12th படிச்சது தான். அப்போ நான் கோச்சிங் கிளாஸே போக வேணாமா, எனக்கு ஸ்கூல்லேயே நல்லா சொல்லி கொடுத்துட்டாங்க, ஸ்கூல்லேயே நான் 100 மார்க்ஸ் எடுத்துட்டேன்னா அங்கதான் நம்ம மெத்தடாலஜிஸ்ல வேறுபடுறோம். கன்சிஸ்டன்டா இருக்கணும்னு சொன்னோம் இல்லையா, அது என்ன கன்சிஸ்டன்சி ஷார்ட்டா சொல்லணும்னா, நீங்க ஒரு கோச்சிங் கிளாஸ் போறீங்கன்னு வச்சுக்கோம், either நம்ம கிட்ட ஒரு எங்க மேல கோச்சிங் கிளாஸ் போறீங்க, நீங்க கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் அட்டென்ட் பண்றீங்க இல்லையா, தட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் லேர்னிங். அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு புது கான்செப்டை உள்ள எடுத்துக்கிறதுங்கிறது அது ஃபர்ஸ்ட் லேர்னிங் ஃபேஸ். அந்த ஃபர்ஸ்ட் தடவை படிச்ச அடுத்த 3 நாளைக்குள்ள, மினிமம் 3 நாள் தாண்டவே கூடாது, 3 நாளைக்குள்ள யூ ஹேவ் டு டூ யுவர் ஃபர்ஸ்ட் ரிவிஷன். ஏன் நம்ம ரிவிஷன் பேர் வைக்கிறோம், லேர்னிங்னு பேர் வைக்கலாம், ஏற்கனவே கிளாஸ்ல அந்த கான்செப்ட் மைண்ட்ல போயிடுச்சு. ஸோ புதுசாக நம்ம எதுவும் கற்றுக்கல.
கிளாஸ் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அது புக்கில் எங்கே இருக்குது, என்ன வார்த்தைகள் இருக்குன்னு பார்க்க போகிறோம், அவ்வளோதான். அப்போ ஃபஸ்ட்டு ரிவிஷனுங்கிறது கண்டிப்பாக அந்த 3 days ஆஃப் அட்டெண்டிங் கிளாஸ்க்குள்ளே நடந்தாகணும். நீங்கள் டெய்லியும் கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்கன்னா அன்னைக்கே நடந்தாகணும். ஏன்னா அடுத்த நாள் வேறு எடுத்துருவாங்க. பல்காக ஆரம்பிச்சிருச்சுன்னா ப்ரெஷராக ஆரம்பிச்சிடும், படிக்க மாட்டோம். பசங்க படிக்காமல் இருக்க சோம்பேறித்தனம் ஒரு காரணம் தான், ப்ரொகாஸ்டினேஷன் ஒரு காரணம் தான். அதை விட பெரிய காரணம் சிஏல ப்ரெஷர். ஒன்ஸ் அந்த ப்ரெஷர் ஒரு லெவலுக்கு மேலே போயிருச்சுன்னா அதிகமாக படிக்கணும்னு தோணும், ஆனால் படிக்க முடியாது. சும்மா யூடியூப் பார்த்தா கூட ஜாலியாக இருக்கும், ஆனால் புக் எடுத்து உட்காந்தோன்னா பயமாக இருக்கும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு ரிவிஷனை 3 daysக்குள்ளே கண்டிப்பாக முடிச்சாகணும். அண்ட் செகண்ட் தேர்ட் ரிவிஷன் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். சிஏ எக்ஸாம்ஸ்க்கு அட்லீஸ்ட் லாக்கு செகண்ட் ரிவிஷனை 1 மாதத்துக்குள்ளே நம்ம என்ன படித்தோமோ அதை செகண்ட் டைம் 1 மாதத்துக்குள்ளே எடுத்து திருப்பி பார்த்தாகணும். இப்போ ஃபர்ஸ்ட் ரிவிஷனுக்கும் செகண்ட் ரிவிஷனுக்கும் என்ன வித்தியாசம்னா, அந்த ஃபர்ஸ்ட் ரிவிஷன் பண்ணணும்னு சொன்னாலே வித்தின் 3 days அது எப்படி இருக்கணும்னா லைன் பை லைன், கான்செப்ட் பை கான்செப்ட், எவ்வளோ ஆழமாக என்னால் அந்த பர்டிகுலர் கான்செப்டை புரிஞ்சுக்க முடியுமோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேஷண்ட்டாக மார்க் பண்ணி நான் அதை படிச்சாகணும். ஏன்னா எனக்கு அதிகமான டைம் அந்த ஃபர்ஸ்ட் டிவிஷனில் தான் இருக்குது. அண்ட் அதை எப்போ புரிஞ்சுக்க முடியும்னா ஃபர்ஸ்ட் டிவிஷனில் தான் புரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் டிவிஷன் எவ்வளோ டைம் ஆனாலுமே பரவாயில்லன்னு நான் பேஷண்ட்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி படித்தால் மட்டும்தான் செகண்ட் அண்ட் தேர்ட் ரிவிஷன் பண்ணும்போது எனக்கு டைம் கம்மியாக எடுக்கும், எனக்கு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ரிவிஷன் ஒரு பேஜுக்கு 10 நிமிஷம் எடுக்குது, தாராளமாக எடுத்துக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் லைன் பை லைன் இந்த கான்செப்டுக்கு இந்த எக்ஸாம்பிள் என் ஃபேக்கல்ட்டி சொன்னார், இந்த கான்செப்டுக்கு இந்த ஒரு சுச்சுவேஷன் என் வாழ்க்கையில் நடந்துச்சு, ஆர் இந்த கான்செப்டுக்கு இந்த சுச்சுவேஷன் நான் டிவியில் பார்த்தேன் ஏதோ ஒன்று, ஆர் படத்தில் பார்த்தேன் ஏதோ ஒன்று, அதை லிங்க் பண்ணி அந்த அப்ளிகேஷனை யோசிச்சு அதை புக்கில் எழுதி வச்சாகணும். புக்கில் இஃப் அட் உங்களுக்கு நோட்ஸ் இருக்கிற பழக்கம் தான் நோட்ஸ் எழுதிக்கோங்க. பட் மேண்டேட்ரியாக ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும்னா புக்கை அழகாக வச்சுக்கணும்னு முயற்சி பண்ணவே பண்ணாதீங்க. புக்கு அழகாக இருந்து நம்ம 3 வருஷம் கழிச்சு எதுவும் பண்ண போகிறதில்ல. ஃபவுண்டேஷன் பாஸ் ஆகிட்டுனா அந்த புக்கு நம்ம திறந்து கூட பார்க்க போகிறதில்ல. ஒரு சென்டிமெண்டல் வேல்யூக்காக எங்கேயோ பத்திரமா வச்சிருப்போம், நானும் வச்சிருக்கேன், அது வேற விஷயம். பட் அந்த புக்கு திறந்து போக மாட்டோம். ஸோ எந்த அளவுக்கு புக்கை முடிஞ்சளவு கலர்ஃபுல்லாக வச்சுக்க முடியுமோ, எவ்வளோ கலர் வேணும் யூஸ் பண்ணுங்க. கலர் கோடிங் யூஸ் பண்ணுங்க. ஃபேக்கல்ட்டி கொடுக்குற எக்ஸாம்பிளுக்கு பர்பிள் கலர். நான் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் பண்ணும்போது எனக்கு ஒரு அழகான எக்ஸாம்பிள் தோணுச்சு, காமெடியான எக்ஸாம்பிள் தோணுச்சு, அது கிரீன் கலர் வச்சுக்கோங்க. செகண்ட் ரிவிஷன் பண்ணும்போது அன்லைன் பண்ணுறேன், அதுக்கு இன்னொரு ரெட் கலர் வச்சுக்கோங்க. கலர் கோடிங் சிஸ்டம் அழகாக மெயின்டைன் பண்ணுங்க. பட் என்ன முக்கியம்னா நான் படிச்சிருக்கேங்கிறத அந்த புக்கில் ஆதாரம் இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரிவிஷன் நான் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னால் பண்ண முடியுதுன்னா ஃபர்ஸ்ட் ரிவிஷன் இவ்வளோ 10 to 15 minutes எடுத்துக்கலாம் ஒரு பேஜுக்கு. அவ்வளோ ஆழமாக நான் படிக்கிறேன், ஒவ்வொரு லைனாக ஒவ்வொரு கான்செப்டாக புரிஞ்சுக்க நான் அப்ளை பண்ணுறேன் என் வாழ்க்கையில், இப்படி நடந்துச்சு. செகண்ட் அண்ட் தேர்ட் ரிவிஷன் டைம் ரொம்ப கம்மியாக எடுக்கும். அந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன்னா செகண்ட் ரிவிஷனுக்கு பாசிபிளி 3 to 4 minutes ஒரு பேஜுக்கு. அண்ட் நான் தேர்ட் ரிவிஷன் எக்ஸாம் பக்கத்தில் போகும்போது பண்ணும்போது வெறும் 1 நிமிஷத்தில் என்னால் அந்த பேஜை அந்த கான்செப்டை ஸ்கிம் த்ரூ பண்ணிட முடியும். ஏன்னா அது ஏற்கனவே என் மூளையில் கான்செப்டாக ஆழமாக உட்காந்துட்டு இருக்கு. நான் தேர்ட் ரிவிஷனில் பண்ணுறது பூராவுமே புக்கில் என்ன இருந்துச்சு, அதை நான் எப்படி என் வாழ்க்கை ரிலேட் பண்ணேன், இதை நான் திருப்பி யோசிக்க தான் செய்கிறேன். நான் திருப்பியும் அது எதையுமே படிக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. ஸோ சிஏ சிலபஸை பொறுத்த வரைக்குமே ரிவிஷன்ங்கிறது இன் ஷார்ட் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குன்னா லாக்கு மட்டும், லெட் இட் பி ஃபவுண்டேஷன் ஓரியன்டட். லா அண்ட் ஆல்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கணும்னா திஸ் இஸ் ஹவ் ஐ சஜஸ்ட் இட் டு பி, திஸ் இஸ் வாட் ஐ பிலீவ் இட் ட்ரூ டு பி. இதுதான் என் பசங்களுக்கும் ஓவர் த இயர்ஸ் ஒர்க் ஆகி நான் பார்த்த விஷயம் வச்சுக்கோங்களேன். தட்ஸ் இட். கிரேட்லி சேட். நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டு தான். நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது மெமரைஸ் பண்ணுவோம், எண்ட் ஆஃப் த நம்மளோட அப்ஜெக்டிவ் வந்து டு பாஸ் த எக்ஸாம். பட் இங்கே சிஏல வந்து நம்ம அப்ஜெக்டிவ் வந்து டு பிகம் ஒரு குட் ப்ரொஃபஷனலாக ஆக போகிறோம், கரெக்டாக? ஸோ நம்ம என்னென்ன படிக்கிறோமோ அதை வந்து ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ண போகிறோம். ஸோ சிஏ எக்ஸாமோடைய ஸ்ட்ரக்சர் வந்து அப்படி தான் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ நம்ம என்னென்ன கான்செப்ட் படிக்கிறோமோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுற மாதிரி. ஸோ இட்ஸ் மோர் நாட் அபவுட் த மெமரைசிங், இட்ஸ் அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங் த கான்செப்ட். அண்ட் செகண்டாக கரெக்டாக சொன்னீங்க, நம்பர் ஆஃப் ரிவிஷன் மேட்டர்ஸ். அண்ட் ஸ்கூலில் படிக்கும்போது ரிவிஷன் எக்ஸாம்ஸ்லாம் வந்து ஸ்கூல்லேயே வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க, 4 ரிவிஷனோ 5 ரிவிஷனோ. நீங்கள் வந்து எதுவுமே பண்ண தேவையில்ல, நீங்கள் ஜஸ்ட் போய் எக்ஸாம் எழுதினா போதும். பட் இங்கே வந்து there is something called like செல்ஃப் டிசிப்ளினாக இருக்கணும். நீங்களே வந்து உங்களுக்காக ரிவிஷன் பண்ணணும். நீங்கள் டேரெக்டாக போய் எக்ஸாம்லேயே எழுதலாம், இல்லை 3 ரிவிஷன் எழுதி எழுதலாம், இட்ஸ் அப் டு யூ. ஸோ அந்த டைமில் வந்து அந்த செல்ஃப் டிசிப்ளின் வந்து இட் பிளேஸ் அ மேஜர் ரோல். அண்ட் யா, கிரேட்லி சேட் கௌதம். அண்ட் இப்போ ஃபவுண்டேஷன் கிளாஸ் நீங்கள் லா எடுக்கிறீங்களா? ஸோ உங்களோட லெக்சர் வந்து எப்படி இருக்கும்? என்ன மாதிரில வந்து லெக்சர்ஸ் எடுப்பீங்க? ஏதாவது புக்கு, எந்தென்ன புக்ஸ் வந்து ரெஃபரல் யூஸ் பண்ணுறீங்க, அந்த மாதிரி ஏதாவது ஷேர் பண்ணுறீங்களா? எஸ்,
இது இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ நம்ம பிளான் பண்ணங்காடி நம்ம கிளாஸை பற்றி முடிஞ்சதுக்கு மினிமலாக வச்சுப்போம். ஓகே லைக் என்ன கொடுக்க முடியுமோ அதை ஃபோக்கஸ் பண்ணி போவோம். இப்போ நம்ம பேசின மாதிரி இங்கே மெமரைசிங்கை விட அப்ளிகேஷன் முக்கியம், மெமரைசிங்கை விட அண்டர்ஸ்டாண்டிங் முக்கியம். பட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அண்டர்ஸ்டாண்டிங்னா அதோட பை ப்ராடக்ட் மெமரைசிங்னு பேசணும் இல்லையா? மெமரைசிங் இஸ் இம்பார்ட்டன்ட், வி கேனாட் லீவ் அவுட் தட் பார்ட். எதனாலன்னா ஐசிஐ ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ஒரு பேட்டர்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. டிஸ்கிரிப்டிவ் சப்ஜெக்ட்ஸ், லெட் இட் பி லா அண்ட் ஃபவுண்டேஷன், லா அண்ட் இன்டர்னல் ஆடிட்டாக இருக்கட்டும், முடிஞ்ச அளவுக்கு ஐசிஐயோட லாங்குவேஜோட க்ளோசஸ்டாக எழுதினால் நமக்கு அதிகமான மார்க்குகள் வரக்கான வாய்ப்பு அதிகம். எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் 100% இருக்கு, தட் இஸ் யோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதை அச்சீவ் பண்ணிட்டேன்னா ஃபர்ஸ்ட் விக்ட்ரி. செகண்ட் எதை நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்குன்னால் ஐசிஐயோட புக் லாங்குவேஜோட, ஐசியோட ஸ்டடி மெட்டீரியல் லாங்குவேஜோட என்னால் எவ்வளோ க்ளோஸாக எழுத முடியுதுன்னு. ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்போ நம்ம சில சாதாரண வார்த்தைகள் நம்ம 12th வரைக்கும் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம். பட் ஒன்ஸ் சிஏ என்ட்ரு ஆகிட்டால் மொத்தமாக வேற வார்த்தை யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். டாப் ஆஃப் த மைண்ட் ஒரு எக்ஸாம்பிள், ஸ்டாக்குங்கிற வார்த்தையை 12th வரைக்கும் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்போம். பட் ஒன்ஸ் இந்த ப்ரொஃபஷனல் வேர்ல்டுக்குள்ள வந்துட்டால் ஸ்டாக்குங்கிற வார்த்தை காணாமல் போயிருக்கும். வி வில் ஹேவ் டு ஸ்விட்ச் டு இன்வென்ட்ரி. 12th வரைக்கும் ஃபிக்ஸட் அசெட்டுங்கிற வார்த்தையோட பழகியிருக்கும் அதிகமாக. பட் ஒன்ஸ் ப்ரொஃபஷனலாக வந்துட்டால் ஃபிக்ஸட் அசெட்டுங்கிற வார்த்தை ஆல்மோஸ்ட் காணாமல் போயிருக்கும். வி ஸ்விட்ச் டு வேர்ட் கால் பிபி, பிளான் ப்ராப்பர்ட்டி அண்ட் எக்யூப்மெண்ட். காரணம் என்னன்னா AS2 AS10 இந்த வார்த்தையில சஜஸ்ட் பண்ணுதுன்னு. இந்த மாதிரியான மைனர் பாயிண்ட்ஸோட ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கும். தட் இஸ் நான் கான்ஷியஸாக ஸ்டாக் யூஸ் பண்ண மாட்டேன், கான்ஷியஸாக பிபி யூஸ் பண்ண மாட்டேன். அண்ட் ஒரு டெஃபினிஷன், இன்டான்ஜிபிள் அசெட் டெஃபினிஷன் என் கிளாஸ்ல எப்பவுமே சொல்லுவேன். இன்டான்ஜிபிள் அசெட்னா என்னன்னு கேட்டால் எந்த ஒரு சாதாரண ஸ்டூடெண்ட்டுமே ஆர் ஃபர்ஸ்ட் டைம் இன்டான்ஜிபிள் அசெட் பற்றி 12th படிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட்டுமே கொடுக்குற டெஃபினேஷன்ங்கிறது இன்டான்ஜிபிள் அசெட் இஸ் அசெட் வி கேனாட் see, feel or touch. பர்ஃபெக்ட்லி கரெக்ட், ஒரு பிரச்சனையுமே இல்லை. இதான் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. இட் இஸ் இன்ஃபேக்ட் கான்செப்சுவலி கரெக்ட். பட் இங்கே நம்ம எதுக்கு சுவிட்ச் ஓவர் ஆக வேண்டியது இருக்குன்னா, இன்டான்ஜிபிள் அசெட் என்னன்னு யாராவது கேட்டாங்கன்னா நம்ம இந்த பதில் கொடுத்தோம்னா கரெக்டான ஆன்சர், ஆனால் ப்ரொஃபஷனல் ஆன்சரான்னு கேட்டால் தெரியாது. இந்த ஆன்சருக்கு நம்மளை வந்துட்டு நம்ம கிளைண்ட்டு வேல்யூ பண்ணுவாங்களான்னு கேட்டால் தெரியாது, பண்ணலாம் பண்ணாமல் போகலாம். அப்போ அந்த இடத்துல எப்படி ப்ரொஃபஷனலாக சுவிட்ச் ஓவர் ஆக வேண்டியது இருக்குன்னா, இன்டான்ஜிபிள் அசெட் AS26 என்ன சொல்லியிருக்கோ அதையும் சொல்ல வேண்டியது இருக்கும். இஸ் அ நான் மானிட்டரி அசெட் தட் டஸ் நாட் ஹேவ் ஃபிசிக்கல் சப்ஸ்டன்ஸ். அந்த ஃபிசிக்கல் சப்ஸ்டன்ஸ்கிற வார்த்தைக்கு தான் அங்கே மரியாதை. ஏன்னா ஏஎஸ் அதை சொல்லுது, ஐசிஐ அதை நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாங்க. அந்த ப்ரொஃபஷனல் லாங்குவேஜ் நம்மக்கிட்ட வாழ்க்கையில் இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அப்போ அதே எக்ஸாம்ஸில் நம்ம கொடுத்தாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. அப்போ அந்த ஐசிஐயோட க்ளோசஸ்ட் லாங்குவேஜில் எழுதணும்னா ஃபஸ்ட்டு உனக்கு ஐசிஐ ஸ்டடி மெட்டீரியலோட 100% அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், அவங்க யூஸ் பண்ணுற வார்த்தைகளோட. அப்போ நம்ம கிளாஸஸ்ங்கிறது வில் பி என்டையர்லி பேஸ்ட் ஆன் ஐசிஐ ஸ்டடி மெட்டீரியல். அப்போ இந்த க்ளோசஸ்ட் லாங்குவேஜ் பிரச்சனை ஐசிஐ ஸ்டடி மெட்டீரியல் படித்தா முடிஞ்சிருமானா, தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப்பு டிஸ்கிரிப்டிவ், லா அண்ட் ஆடிட்டை பொறுத்த வரைக்கும் எழுதி பார்க்காம அந்த வார்த்தைகள் மனசுக்குள்ளே போகாது. ரைட்டிங் ப்ராக்டிஸ் இல்லாமல் ஐசிஐயோட லாங்குவேஜ் நம்ம அடாப்ட் பண்ணிக்க மாட்டோம். நம்ம எவ்வளோதோ படித்தாலும் சரி அந்த லாங்குவேஜுக்கு எழுதி பார்த்தா தான் க்ளோசஸ்டாக போக முடியும். அப்போ இஃப் அட் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கேயாவது கிளாஸஸ் போகிறாங்கன்னா ஃபேக்கல்ட்டி வில் பி ப்ரொவைடிங் கம்பைலர்ஸ், அதாவது பழைய கொஸ்டின்ஸை கம்பைல் பண்ணி ஜென்ரலாக ஃபேக்கல்ட்டிஸ் யூஸ் டு கிவ். ஸோ இஃப் அட் ஆல் நம்மக்கிட்ட வராங்கன்னால் அந்த கம்பைலரை வி வில் மேக் தம் ப்ராக்டிஸ் அகெயின் அண்ட் அகெயின். கடந்த பல வருஷங்களில் ஐசி பல கொஸ்டின்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. அந்த கொஸ்டின்ஸை வில் மேக் தம் ப்ராக்டிஸ் அகெயின் அண்ட் அகெயின். அண்ட் இஃப் அட் ஆல் பசங்க கிளாஸ் போகலை, செல்ஃப் ஸ்டடி பண்ணுறாங்கன்னா பெரிய விஷயமே இல்லை, இந்த கம்பைலர்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போது புது சிலபஸ் ஆரம்பித்து 2024 மேல ஆரம்பிச்சது. மே, செப்டம்பர், ஜான்வரி 3 அட்டம் முடிச்சிருக்கு. ஒரு அட்டம்ப்ட்டுக்கு 2 RTP வரும், ஒரு 2 MTP வரும், ஒரு RTP வரும், ஒரு கொஸ்டின் பேப்பர் வரும். அப்போ மொத்தம் ஒரு 12 கொஸ்டின் பேப்பர் இப்போ வரைக்கும் ஐசிஏ வெப்சைட்டில் இருக்குது, வேற எங்கேயுமே போக வேணாம். 12 கொஸ்டின் பேப்பர் ரெடியாக இருக்குது. அந்த 12 கொஸ்டின் பேப்பரில் இருக்க எல்லா கொஸ்டினையும் குறைஞ்சது ஒரு தடவை எழுதி பார்த்தாலே தட் இஸ் சஃபிஷியன்ட். மினிமம் ஒரு தடவை. இஃப் அட் ஆல் அதை நான் முடிச்சிட்டேன்னா பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் போகலாம், அது நிறையா இருக்குது, 10-15 இருக்குது. பட் குறைஞ்சபட்சம் அந்த 12 கொஸ்டின் பேப்பரை எக்ஸாம் போகிற யாருமே பார்க்காம போயிடவே கூடாது. இதே நம்ம கிளாஸில் நம்ம என்ஃபோர்ஸ் பண்ணுவோம். இது இல்லாமல் வேறு என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்னாலே அந்த அப்ளிகேஷன் ஓரியன்டாக இருக்கணும், மெமரிஸ் செகண்டரியாக இருக்கணும், பை ப்ராடக்டாக இருக்கணும்னு அதையே கான்செப்டுவலாக வச்சு தான் ஒவ்வொரு கான்செப்டையுமே வில் கோ த்ரூ இன் இட்ஸ் ஓன். ஏன்னா சிஏ பொறுத்த வரைக்கும் சென்டென்சஸ் புரிஞ்சுக்கிறது வேற, கான்செப்ட் புரிஞ்சுக்கிறது வேற. லைனுங்கிறது படித்தா புரிஞ்சிடும்,
பட் அந்த கான்செப்ட் அங்கே ஆக்சுவலாக என்ன மீன் பண்ணுறாங்கன்னு எப்போ புரியும்னா, நான் எப்போ அதோட அப்ளிகேஷனை யோசிக்க ஆரம்பிக்கிறேனோ, இந்த சினாரியோவில் இது அப்ளை ஆகும் நான் எப்போ யோசிக்க ஆரம்பிக்கிறேனோ, அப்போ தான் அங்கே கான்செப்டை புரியும். ஸோ ஒவ்வொரு கான்செப்டுக்கான அப்ளிகேஷனையுமே இதுக்கான லேமேன் எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும், காம்ப்ளெக்சிட்டிக்குள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை, காம்ப்ளெக்ஸ் எதுவும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது நம்ம டெய்லி வாழ்க்கையில் எங்கே நம்ம ஃபேஸ் பண்ணிருக்கோம், ஆர் இதையே நம்ம எந்த இடத்துல அதிகமாக ஃபேஸ் பண்ணுறோங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்மளோட கிளாஸஸ் இருக்கும். ஸோ இன் ஷார்ட் அதுதான் நம்ம கிளாஸஸோட ஸ்டைலாக இருக்கும். கிரேட். அண்ட் நீங்க சொன்னது கரெக்ட். அண்ட் அக்கௌண்ட்ஸும் லா வந்து டெஸ்கிரிப்டிவ். ஸோ எண்ட் ஆஃப் த டே நம்ம வந்து டிக் த பாக்ஸ் பண்ண போறது இல்லை, நம்ம எழுதுறத வச்சு சம்மோன் அந்த அதர் சைடு வந்து லைக் வேல்யூவேஷன் பண்ண போறாங்க. ஸோ வேல்யூவேஷன் பண்ணும்போது த கீவேர்ட்ஸ் பிளேஸ் அ வெரி மேஜர் ரோல். அண்ட் யா நீங்க சொன்ன மாதிரி டெர்மினாலஜிலாம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஐசைஸ் ரெடிமேட்ல இருந்து பிக் பண்ணி எழுதிக்கணும். வில் செட். அண்ட் ஃபைனலாக நீங்கள் மோஸ்ட்டாக அந்த எக்ஸாமினேஷன் பாயிண்ட்லாம் கவர் பண்ணிட்டீங்க. பட் சிம்பிளாக சம்மரைஸ் பண்ணி சொல்லணும், ஒரு சிஏ ஃபவுண்டேஷனில் லா பேப்பர் பாஸ் பண்ணோன்னா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பாஸ் பண்றது தான் என் டார்கெட் வைக்கக்கூடாது. குறைஞ்சபட்சம் லாவை பொறுத்த வரைக்குமாச்சு 61 மார்க் டார்கெட் இல்லாமல் எக்ஸாம் படிக்க ஆரம்பிக்காதீங்க. அதனால் 61 60 எக்ஸாம்ஷன் இன்ட்ரன் ஃபைனலில் 60 மார்க் டார்கெட் வச்சாதான் அந்த பேர் மினிமம் படிக்கிறதுக்கான மோட்டிவேஷனே வரும். அந்த படிக்கிறதுக்கு மூடு வரதாக இருக்கட்டும், இல்லை படிக்கிறப்ப வராது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வராமல் இருக்கட்டும், டார்கெட்டை ஹையாக செட் பண்ணால் மட்டும்தான் அது வராமல் இருக்கும். அண்ட் இட் டசன்ட் மேட்டர் வெதர் நீங்கள் 12th டாப்பர் ஆவரேஜா இல்லை பாட்டம் கிரேட் இருந்தீங்கன்னா அவசியமே இல்லை. ஏன்னா இன் மை எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஒரு விஷயம் எனக்கு பெருசாக ப்ரூவ் பண்ணுச்சுன்னா, ஸ்கூலில் டாப்பராக இருந்த பசங்க இங்கே அவங்களால குவாலிட்டேட்டிவாக எஃபர்ட் போட முடியலன்னா பசங்களுக்கு அட்டெம்ப்ட் எடுத்திருக்கு. ஸ்கூலில் எவன்லாம் மிடில் பெஞ்சர்னு டீச்சர்ஸ் ஒதுக்கி வச்சிருப்பாங்களோ, அவர் கிளாஸில் சைலண்டாக கூட்டத்தில் ஒருத்தனா எதுவுமே தெரியாமல் இருந்திருப்பானோ, அந்த பசங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் ஈஸியாக பாஸ் ஆவாங்க. ஒன்லி பிகாஸ் நீ இந்த 6 மாதத்தில் எவ்வளோ டைம் போடுற, எவ்வளோ குவாலிட்டியாக ஸ்பெண்ட் பண்ணுற, அது மட்டும்தான் முக்கியம். ஸோ இன் ஷார்ட் அதான் அந்த 2 பாயிண்ட்டு. We'll go with it. That's great. And thank you, Gautam, for sharing the insight about the classes. And the class ஓட அவைலபிலிட்டி, இந்த ஃபீஸ் எல்லாத்தையும் வந்து நான் லேட்டர் இன்னொரு வீடியோவில் வந்து சொல்கிறேன். அண்ட் கௌதமுடைய ஒரு டெமோ லெக்சரையும் வந்து நம்ம சேனலில் போட போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஃபேர் வியூ தெரியும், லைக் எந்த மாதிரி இருக்கும், என்ன மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் லெக்சரில். அண்ட் ஃபைனலாக ஏதாச்சும் வேர்ட் சொல்லணுமா கௌதம் டு ஸ்டூடெண்ட்ஸ்? I'm very excited and ஆர்வமாக இருக்கேன், லைக் மீட்டிங் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கொலாபரேட்டிங் வித் அஸ். த டீம்ஸ் எக்ஸைட்டிங் டீம். அண்ட் இஃப் அட் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ நம்ம பேசின விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை கிளாஸஸ் பற்றியாக இருக்கட்டும், இல்லை இன் ஜென்ரல் சிஏ பற்றி எதாக இருக்கட்டும், ஐ வில் பி ஆல்வேஸ் ரெடி டு ஹெல்ப். மை இன்ஸ்டாகிராம் ஐடி கௌதம் எஸ்பி கிளாஸஸ்னு. இஃப் அட் ஆல் உங்களுக்கு என்னோட ப்ரொஃபைல் பார்க்கணும், நம்ம ப்ரொடியூஸ் பண்ண ரிசல்ட்ஸ் பார்க்கணுனாலுமே போட்டுட்ருக்கோம். இப்போ அதிகமாக இருக்காது, கம்மியாக தான் போட்டிருக்கோம். வி ஆர் ஆன் த வே, ஒர்க் இன் ப்ராக்ரஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ வி கேன் ஸ்டே கனெக்டட் இன் தட் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல். அண்ட் எஸ், தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. Thank you. We are also excited to collaborate with you. Thank you.